ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நான் உங்களுக்காக என்ன பண்ண கொண்டுட்டு வந்திருக்கேன்னா 2010ல வெளிவந்த 127 ஹவர்ஸ் அப்படின்ற ஒரு உண்மை சம்பவத்தை பேஸ் பண்ணி எடுத்த படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா, ஹீரோவுக்கு சாகச பயணம்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அப்படி இருக்கும்போது வீக்கெண்டில் ஒரு சாகச பயணம் போறாரு. அப்போ பாறைக்கு மேல நடந்து போயிட்டே இருக்கும்போது அவருடைய கால் ஸ்லிப் ஆகி 2 பாறைக்கு நடுவில் வசமா மாட்டிக்கிறாரு. அதே போல அவருடைய கையே ஒரு பாறையோட இடுக்குல நல்லா வசமா சிக்கிக்குது. ஸோ கடைசியா அவர் அந்த பாறையிலேருந்து மீட்டு வெளியில வந்தாரா இல்லையா அப்படின்னு நோடிக்கு நோடி இன்ட்ரெஸ்டிங்காகவும் த்ரில்லிங்காகவும் சொன்ன படம் தான் இந்த படம். அண்ட் வீடியோக்களை போறதுக்கு முன்னாடி நீங்க என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒன் செகண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா அந்த லைக் பட்டன் மட்டும் அழுத்தி விட்டுருங்க. வாங்க இந்த படத்தோட கதைக்குள்ள போகலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங்ல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹீரோ தான் காமிக்கிறாங்க. ஹீரோவுக்கு இந்த மாதிரி சாகச பயணம்லாம் சொல்லவே தேவையில்ல, அவ்வளோ ஒரு ஆர்வம் அதிகமா இருக்கு. அப்படி இருக்கும்போது வீக்கெண்ட்ல சாகச பயணம் போறதுக்காக இவருக்கு தேவையான கூல்ட்ரிங்க்ஸ் ஐட்டம், ட்ரிங்க்ஸ், அப்புறம் ஸ்நாக்ஸ் ஐட்டம் எல்லாமே எடுத்து பேக் பண்ணிட்டு இருக்காரு. அந்த சமயத்துல இவருடைய மொபைலுக்கு ஒரு போன் கால் வருது. யாருன்னா இவருடைய அம்மா தான் கால் பண்றாங்க. அந்த போன் காலை கூட அட்டன் பண்ணாம இவரு அர்ஜென்டா என்ன பண்றாருன்னா தேவையான திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு அப்படியே கார்ல போயிட்டே இருக்காரு. அப்ப போயிட்டே இருக்கும்போது அப்பப்ப இவர் வீடியோ எடுப்பாரு. அப்படி இருக்கும்போது நம்ம கார்ல போயிட்டு இருக்கும்போது கூட அதை வந்து வீடியோ போட்டு இருக்காரு. இவர் ஆக்சுவலா இப்ப எங்க போறோம்னா புளுட்டோ மாகாணம் அப்படின்ற ஒரு பாலைவனத்துக்கு தான் போயிட்டு இருக்காரு. அப்போ அன்னைக்கு நைட் ஆன பிறகு ஒரு இடத்துல அவங்களுடைய கார்ல நிப்பாட்டிட்டு அடுத்த நாள் காலையில இவர் என்ன பண்றாருன்னா அந்த சாகச பயணத்துக்காக ஒரு சைக்கிள் எடுத்துட்டு அங்கிருந்து ஜாலியா அப்படியே வேகமா போயிட்டே இருக்காரு. ஸோ கொஞ்சம் தூரம் போன உடனே அங்கிருந்து சைக்கிள போக முடியாது, அங்கிருந்து நடந்து தான் போகணும். அதனால சைக்கிளை ஒரு மரத்துல அப்படியே லாக் பண்ணிட்டு இவர் மட்டும் அப்படியே ஜாலியா நடந்து போயிட்டே இருக்காரு. அங்க ஒரு மலை மேல ஏறின பிறகு அந்த மலைகளுக்கு கீழே இவன மாதிரியே 2 பொண்ணுங்க வந்திருக்காங்க. அவங்கள பார்த்து நீங்க எங்க போகணும் அப்படின்னு கேட்ட உடனே எங்களுக்கு வந்து வழி மறந்து போச்சு, எப்படி போகணும்னே தெரியல அப்படின்னு அந்த லொகேஷன் சொன்ன உடனே இவன் கரெக்டாக அந்த லொக்கேஷன் கூட்டு போயிட்டு நீங்க இப்போ சொன்ன இடம் இந்த பக்கம் தான் போகணும், அதே என் கூட நீங்க வந்தீங்கன்னா நீங்க பார்க்காத இடத்த கூட நான் வந்து உங்களுக்கு காட்டுவேன், விருப்பம் இருந்தா என் கூட வாங்க அப்படின்னு சொன்ன உடனே இவன் மேல கொஞ்சம் நம்பிக்கை வந்து இவன் கூட போறாங்க. அப்போ அந்த 2 பாறைக்கு நடுவில் எப்படி போகணும் அப்படின்னு அந்த 2 பொண்ணுங்களை வந்து ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கிறான். ஸோ இவங்களுக்கு இது உண்மையுமே ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்போ பேசிட்டே இருக்கும்போது சடனா வந்து கையை விட்டுடுறான். விட்ட உடனே என்னடி நடக்குது அப்படின்னு இவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாயிடுது. அப்புறமா தான் கொஞ்சம் கீழே பாருங்க, நான் கீழே தான் இருக்கிறேன் அப்படின்னு சத்தம் போட்ட உடனே தான் தலைவன் என்ன பண்ணான்னா கீழே கரெக்டாக ஸ்விம்மிங் பூல குளிச்சுட்டு இருக்கிறான். அதை பார்க்கும்போது ஒரு நேச்சுரல் ஸ்விம்மிங் பூல் மாதிரியே இருக்கு. உடனே இவங்களும் என்ன பண்ணாங்கன்னா மேல இருந்து பொத்தனை கீழே குதிச்சு ஜாலியா குளிச்சு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்ப கூட பாருங்க அதை கூட நம்ம ஹீரோ அதை வந்து ஒரு வீடியோ எடுத்துக்கிட்டே இருக்கிறோம். அந்த சமயத்துல எல்லாம் குளிச்சு முடிச்சு என்ஜாய் பண்ணிட்டு வெளியில வந்து சரிங்க நீங்க கிளம்புதான் கிளம்புங்க, என்னுடைய அட்வென்ச்சர் ட்ரிப்பை வந்து நான் ஸ்டார்ட் பண்ண போறேன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த 2 பொண்ணுல ஒரு பொண்ணுக்கு ஹீரோவை ரொம்ப பிடிச்சு போச்சு. அவன் மேல வந்து ஒரு லவ்வே வந்துச்சுன்னா பாத்துங்களேன். அப்படி இருக்கும்போது நாளைக்கு நைட்டு நாங்க ஒரு பார்ட்டி இருக்கிறோம், அந்த பார்ட்டிக்கு நீங்க அவசியம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 பொண்ணுங்க அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஹீரோ ஒரு மலை மேல நடந்து போயிட்டே இருக்கான். அப்போ போன உடனே ஒரு மலைக்கல் இருக்கு. அந்த மலைக்கல் மேல காலை வச்ச உடனே அவனுடைய காலை ஸ்லிப் ஆகி அந்த 2 மலைகளுக்கு நடுவில் கீழே விழுந்துடுறான். கூடவே அவன் காலை வச்சான் பாத்தியில அந்த மலைக்கல், அதுவுமே கீழே விழுந்து அவனுடைய கையில போயிட்டு கரெக்டா லாக் ஆயிடுது. ஸோ கண்ணை மூடி கண்ணை திறதுக்குள்ள என்னதான் நடந்துச்சு அப்படின்னு இவனுக்கு தெரியவே இல்லை. அந்த அளவுக்கு அவனுடைய கையை போயிட்டு வசமா மாட்டிக்கிச்சு. கொஞ்சம் கூட அசைக்க முடியல. இவனும் நம்மளுடைய கையை எடுக்கலாம் அப்படின்னு இவனுமே ட்ரை பண்றான். ஆனா இவனால கையை எடுக்கவே முடியல. அதே சமயத்துல அந்த மலைக்கல் இருக்கு பாத்தீங்களா, அந்த மலைக்கல்லை ஏதாவது மூவ் பண்ண முடியுமா அப்படின்னு அவனுடைய ஃபுல் ஃபோர்ஸை கொடுத்து மூவ் பண்ண பாக்குறான். ஆனா அந்த மலைக்கல்லை கொஞ்சம் கூட மூவ் ஆகுற மாதிரியே தெரியல. அப்பதான் சரி நம்ம வந்து அவசரப்படக்கூடாது, நம்ம கையை எப்படியே மாட்டிக்கிச்சு, நம்ம ஏதாவது ஐடியா பண்ணி தான் நம்மளுடைய கையை கொஞ்சம் கொஞ்சமா எடுக்கணும் அப்படின்னு அப்படியே மைண்டை வந்து ஃப்ரீயா விடுறான். அந்த சமயத்துல இவனுக்கு கொஞ்சம் தண்ணி தான் கிடைக்குது. இவனுடைய பேக்ல கொஞ்சம் தண்ணி இருக்கும். அந்த தண்ணி கொஞ்சம் குடிச்சிட்டே இருக்கும்போது இவனுக்கு என்ன தோணுதுன்னா நம்மளுடைய கையை நல்லா வசமா மாட்டிக்கிச்சு, நம்ம வந்து எப்ப நம்மளுடைய கையை இந்த மலைக்கல்லை விட்டு எடுப்போம்னு தெரியாது, அது வரைக்கும் இருக்கிற தண்ணியை கொஞ்சம் சீக்கிரமா தான் சேவ் பண்ணணும் அப்படின்னு கொஞ்சம் போய் தண்ணி குடிச்சிட்டு அதை பேக்ல வச்சுக்கிறான். ஸோ இப்போ மணி கரெக்டா 3:15 ஆகுது. ஸோ இப்போ கரெக்டா மணி 3:15 ஆகுது. அந்த 2 பொண்ணுங்க இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களுடைய பேரை சொல்லி பயமா கத்துறான். ஆனா இவன் கத்துறது வந்து யாருமே கேட்கவே இல்லை. ஏன்னா இவன் அந்த அளவுக்கு உள்ளார வசமா மாட்டிக்கிட்டான். ஸோ அதன் பிறகு இவனோட பேக்ல என்னென்ன திங்ஸ் இருக்கோ அப்படின்னு அந்த திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து அந்த மலைக்கல்ல மேலேயே வைக்கிறான். அவனுடைய வாட்சு, கேமரா, அப்புறம் அந்த மலை மேலே ஏறுவாங்க பாத்தீங்களா ரோப் யூஸ் பண்ணுவாங்க பாருங்க, அந்த ரோப்பு, ஒரு கட்டிங் பிளேடு, இது எல்லாமே எடுத்து அந்த மலைக்கல்ல மேல வைக்கிறான். சரி இதுங்களை வச்சு ஏதாவது நம்ம ட்ரை பண்ணி நம்மளுடைய கையை வெளியில எடுக்க முடியுமா அப்படின்னு திங்க் பண்ணிட்டே இருக்கிறான். அப்போ அந்த கட்டிங் பிளேடுக்கு பாத்தீங்களா, அந்த கட்டிங் பிளேட்ல ஒரு சின்ன நைஃப் இருக்கு. அந்த நைஃபை எடுத்து அவனுடைய கைக்கு பக்கத்துல இருக்கு அந்த மலைக்கல்ல லைட்டா குத்திக்கிட்டே இருக்கான். ஸோ ஆரம்பத்துல இவன் பொறுமையா தான் குத்திட்டே இருக்கிறான். ஒரு கட்டத்து மேல பொறுமையா குத்திட்டு இருந்தா வேலைக்கு ஆகுது அப்படின்னு ரொம்ப ஃபோர்ஸா குத்தும் போது அந்த கட்டிங் பிளேடு நேரம் கீழே விழுந்துடுது. இவனால கொஞ்சம் கூட மூவ் பண்ணவே முடியல. ஏன்னா இவனுடைய கை தான் வசமா மாட்டிக்கிச்சுல, இவனால கொஞ்சம் கூட அசையவே முடியல. அப்போ இவனுடைய காலில் இருக்கிற ஷூவை கழட்டிட்டு ஒரு குச்சி ஒன்று இருக்கு, அந்த குச்சி மூலியமா அப்படியே பொறுமையா என்ன பண்றான்னா அந்த கட்டிங் பிளேட மேல எடுத்துடுறான். ஸோ அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சம் இருட்ட ஆரம்பிக்குது.
இப்ப இவனுடைய உடம்புல வந்து கொஞ்சம் எனர்ஜி கம்மியாயிடுச்சு. அப்போ நம்ம எப்படியாவது நம்ம கொஞ்சம் லைட்டா நம்மளோட உடம்பு பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக அதனால இவனோட கையில அந்த மலை ஏறுறதுக்கான ரோப் வச்சிருப்பாங்க. அந்த ரோப்பை வந்து அந்த மலைகளுக்கு மேல ஒரு மரக்கட்டை இருக்கு. அந்த மரக்கட்டை மேல பல டைம் ட்ரை பண்ணதுக்கு அப்புறம் தான் கரெக்டா போயிட்டு அந்த டேப் லாக் ஆகுது. ஸோ உடனே அந்த டேப்பை வச்சு ஒரு சின்ன ஊஞ்சல், அதாவது நம்மளோட உடம்பை பேலன்ஸ் பண்ற அளவுக்கு ஒரு சின்ன ஊஞ்சல் மாதிரி ரெடி பண்ணி அப்படியே அதுலயே லைட்டா அப்படியே தூங்கிடுறான். ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல இவனால குளிர தாங்கவே முடியல. இப்ப அப்படியே சீனை கட் பண்ணா அடுத்த நாள் காலையில அந்த சூரிய வெளிச்சம் வந்த உடனே அந்த சூரிய வெளிச்சத்துக்கு நேரம் அவனுடைய கையை காலை நீட்டி அப்படியே கொஞ்சம் அவனோட உடம்புக்கு அப்படியே ஹீட் ஏத்திக்கிறான். இவன் பண்ற ஒவ்வொரு விஷயத்தையுமே என்ன பண்ணானா, அவன் கையில வந்து ஒரு கேமரா வச்சிருப்பான். அந்த கேமரால ரெக்கார்டு பண்ணிட்டே தான் இருக்கிறான். இப்போ இந்த கேமரா வச்சிருக்காங்க பாத்தீங்களா, இந்த கேமரா சின்ன வயசுல இவனுடைய அப்பா தான் இவனுக்கு வாங்கி கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் இல்லாம சாகசம் எப்படி பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அவனுடைய அப்பா தான் சொல்லி கொடுத்துருப்பாங்க. அந்த கேமராவில் என்ன ரெக்கார்டு பண்றான்னா, அவங்க அப்பா அவங்க அம்மாவை பத்தி தான் ரெக்கார்டு பண்ணிட்டே இருக்கிறான். இந்த மாதிரி வந்து வீக்கெண்ட்ல நான் சொல்லாம கொள்ளாம நான் மட்டும் வந்துட்டேன், இந்த மாதிரி என்னோட கை வசமா மாட்டிச்சு, நானும் பல டைம் ட்ரை பண்ணி பாக்குறேன், என்னால வந்து எடுக்க முடியல, எனக்கு என்னதான் ஆகும் அப்படின்றது எனக்கே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறான். அதுவும் ரொம்பவே ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்கிறான். அது மட்டும் இல்லாம அவனோட ஃப்ரெண்ட் ஒருத்தன் வந்திருப்பான். அவனோட ஃப்ரெண்ட்டு கூட நம்ம எங்க போறோம் அப்படின்னு கூட சொல்லாமே வந்திருப்பான். இது எல்லாமே இவன் நினைச்சு பார்த்து பயமா ஃபீல் பண்ணிக்கிறான். ஏன்னா நம்ம இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தா கூட நம்ம ஒரு நாள் வரணும் கூட கண்டிப்பா நம்மளை தேடி வந்திருப்பாங்க. நம்ம யார்ட்டையுமே சொல்லாம வந்துட்டுமே நம்மளுக்கு என்ன ஆக போகுது அப்படின்னு இவனுக்கு லைட்டா பயம் இருந்துகிட்டே இருக்குது. அது மட்டும் இல்லாம அன்னைக்கு நைட் ஆன உடனே இவனுக்கு என்ன தோணுதுன்னா, அந்த 2 பொண்ணுங்க இருப்பாங்க பாத்தீங்களா, அந்த 2 பொண்ணுங்க ஒரு பார்ட்டிக்கு வர சொல்லியிருந்திருப்பாங்க. அந்த பார்ட்டிக்கு இவனால போக முடியாத அதை நினைச்சு போய் ஃபீல் பண்ணிக்கிறான். ஒருவேளை அந்த பார்ட்டிக்கு போயிருந்தா நம்ம இப்ப எப்படி இருந்துக்கலாம் அப்படின்னு எல்லாத்தையும் அப்படியே நினைச்சு பார்த்து ஃபீல் பண்ணிட்டே இருக்கான். ஒரு கட்டத்துக்கு மேல இவனுடைய வாட்டர் பாட்டில் வச்சிருந்தாங்க பாத்தீங்களா, அந்த வாட்டர் பாட்டில தண்ணியுமே காலியா இருக்கு. அப்பதான் இவனுக்கு என்ன தோணுதுன்னா, நம்ம இன்னும் கொஞ்சம் சர்வே பண்ணதுக்கு நம்ம கிட்ட தண்ணி கூட இல்ல குடிக்கிறதுக்கு. அதனால இவனோட யூரினை பிடிச்சி யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, இவனோட கேர்ள் ஃப்ரெண்டோட ஏற்கனவே வந்து பிரேக்கப் ஆயிருக்கும். அது எல்லாத்தையுமே இப்ப நினைச்சு பார்த்து ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கணும். ஏன்னா இப்ப நம்ம எதிர்பாராத விதமா ஒரு இடத்துக்கு போயிட்டு மாட்டிட்ட பிறகு நம்ம வந்து சாக போறோம் அப்படின்னு ஒரு மைண்ட் செட் நம்ம வந்த பிறகு நமக்கு என்ன தோணும், கடந்த காலங்கள் எல்லாத்தையும் நம்ம ஒன் பை ஒன் அப்படி நினைச்சு பார்ப்போம். நம்ம வந்து நம்ம அப்படி இருந்துக்கலாமோ, இல்ல வந்து நம்ம இப்படி இருந்துக்கலாமோ, நம்ம ஏன் உங்களை ஹர்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி சின்ன சின்ன விஷயத்தை எல்லாமே நம்ம நினைச்சு பார்த்து ஃபீல் பண்ணிட்டே இருப்போம். அதே போலதான் ஹீரோவும் என்ன பண்ணானா, எல்லா விஷயத்தையும் அப்படியே நினைச்சு பார்த்து கொஞ்சம் கொஞ்சமா அப்படி ஃபீல் பண்ணிட்டே இருக்கான். சோ அதுக்கப்புறமா அந்த பாறைக்கு மேல யாரோ நடந்து போற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அப்போ அதை பார்த்த உடனே வந்து பயமா கத்திட்டே இருக்கான். யாராவது எனக்கு காப்பாத்துங்க காப்பாத்துங்க, ஹெல்ப் ஹெல்ப் அப்படின்னு பயமா கத்திக்கிட்டே இருக்கான். இது எல்லாமே அந்த கேமரால ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்கு. சோ அந்த கேமரா அப்புறம் பிளே பண்ணி பார்க்கும்போது தான் நம்ம என்ன இந்த மாதிரி காட்டுத்தனமா கத்துறோம், நம்ம வந்து மனசை எப்பவுமே தளர விடக்கூடாது, கொஞ்சம் தைரியமா கை போல அப்படின்ற மாதிரி இவனுக்கு இவனே ஆறுதல் சொல்லிக்கிறான். அது சோ அதன் பிறகு எனக்கு நைட் ஆன உடனே இவனுக்கு என்ன தோணுதுன்னா, அதுக்கு முந்தின நாள் நைட்டு இவனால அந்த குளிரை வந்து தாங்கிக்கவே முடியல. அதனால ஏதாவது பண்ணி ஆகணும் அப்படின்றதுக்காக இவன் டென்ட் போடுறதுக்காக ஒரு சில திங்ஸ் எடுத்து வந்திருப்பான். அதை ஐ மீன் தார்பைன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி எடுத்து வந்திருப்பான். அதை எப்படியோ அவனோட மேல போட்டு குளிரை வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிறான். அங்க அப்படியே சீனை கட் பண்ணா அடுத்த நாள் காலையில அந்த மலைக்கல்லுக்கு பாத்தீங்களா, அந்த மலைக்கல் மேல அந்த ரோப் எல்லாம் கட்டி அதை எப்படியா இழுக்க முடியுமா அப்படின்னு இவனுடைய ஃபுல் ஃபோர்ஸை கொடுத்து இழுக்கலாம் ட்ரை பண்றான். ஆனா அந்த மலைக்கல்லு கொஞ்சம் கூட அசைவே இல்லை. ஏன்னா அது அந்த அளவுக்கு கரெக்டா அந்த 2 பாறைகளுக்கு இடுக்குல லாக் ஆயிடுச்சு. இவனுடைய கண்ணுல வந்து ஒரு லென்ஸ் இருந்திருக்கும். ஏன்னா இவனுக்கு ஆல்ரெடி கண்ணுல ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு. அந்த லென்ஸ் வந்து இப்ப லைட்டா ட்ரை ஆனதால அந்த லென்ஸை கொஞ்சம் கொஞ்சமா கழட்டி அவனுடைய வாயில போட்டு அதை ஒரு மாதிரி வெட் ஆகிட்டு இருக்கான். ஸோ அந்த சமயத்துல இவனுடைய உடம்பு ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. அப்படியே மேல காமிக்கிறாங்க. மேல காமிக்கும் போது இவன் தூரத்துல இவனோட காரை நிப்பாட்டிட்டு வந்திருப்பாங்க பாத்தீங்களா. இப்ப அப்படியே லைட்டா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு போயிட்டு அந்த கார்ட்ட காமிக்கிறாங்க. அந்த காரோட சீட்டுல ஒரு கூலிங்ஸ் இருக்கு. இப்போ அந்த கூலிங்ஸ் இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்த இங்க இருந்தே திங்க் பண்ணி பாக்குறான். ஸோ இப்ப அப்படியே சீனை கட் பண்ணா அந்த இடத்துல பயமா மழை பெய்யுது. மழை பெஞ்சு அந்த பாறையோட இடுக்கெல்லாம் தண்ணி ரொம்ப அதிகமா வந்துட்டே இருக்கு. இப்போ அந்த இடமே ஃபுல்லா ரம்பி போகுது. இதை சாதமா பயன்படுத்திக்கிட்டு அந்த கல்லை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மூவ் பண்ணி அவனோட கையை எடுத்துட்டு அங்கிருந்து தப்பிச்ச நேரம் அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு வரான். அப்புறமா தான் தெரியுது இது எல்லாமே இவனுக்கு வந்த ஒரு இல்யூஷனா இருக்கு. ஸோ இப்பதான் ஹீரோக்கு ஒரு இல்யூஷன் வருது. என்னன்னா, நம்ம இங்கிருந்து தப்பிச்சு போயிடுவோம், தப்பிச்சு போயிட்டு நம்ம பையன் கூட விளையாடுறோம் அப்படின்ற மாதிரி இவனுக்கு வந்து ஒரு இல்யூஷன் வருது. ஸோ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, நம்மளுடைய கையை கட் பண்ணா மட்டும்தான் நம்ம இங்கிருந்து தப்பிக்க முடியும் அப்படின்னு முடிவு எடுக்கிறோம். அப்போ இவனோட கையில வந்து ஒரு கட்டிங் பிளேட் சொன்ன பாத்தீங்களா, அந்த கட்டிங் பிளேட்ல ஒரு நைஃப் ஒன்று இருக்கு. அந்த நைஃபை வச்சு அவனோட கையை கட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது அந்த நைஃப் வந்து சரியா நம்மள வெட்ட மாட்டேங்குது. ஏன்னா அது ரொம்ப மங்கி போயிருக்கு. ஏன்னா இவன் இந்த ட்ரிப் வரதுக்கு முன்னாடியே இவனோட வீட்டுல நிறைய கத்தி எல்லாம் இருந்திருக்கும். வர அர்ஜென்ட்ல என்ன பண்றான்னா, எந்த ஒரு கத்தியுமே எடுக்காம இவனோட பேக்ல இருந்த இந்த பழைய கத்தி எடுத்துட்டு வந்திருக்கான். இது எல்லாத்தையும் நினைச்சு பார்த்து ஃபீல் பண்ணிட்டே இருக்கான். ஒருவேளை நம்ம புது கத்தி எடுத்துட்டு வந்தா கூட நம்ம ஈஸியா இங்கிருந்து கொஞ்சம் தப்பி செஞ்சுக்கலாமோ அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறான். ஆனா யோசிச்சு என்ன பண்றது, ஆனா வந்தாச்சு, கை மாட்டிக்கிச்சு, ஆனா எப்படியாவது தப்பிச்சுதான் ஆகணும் அப்படின்னு இந்த கத்தியை வச்சு ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு அந்த கையை கொஞ்சம் கொஞ்சமா கட் பண்ண ஆரம்பிக்கிறான். இந்த கத்தி வந்து பயமா மங்கி போயிருக்கு. இது வந்து சதை கூட அறுக்க மாட்டேங்குது. அது இல்லாம உள்ளார எலும்புலாம் இருக்கு. இதை வச்சு வெட்ட முடியுமா அப்படின்னு இவனுக்கு ஒரு பக்கம் டவுட்டாவே இருக்கு. ஆனா இருந்தாலும் நம்ம இங்கிருந்து தப்பிச்சிடுவோம், நம்ம பையன் கூட போயிட்டு நம்ம விளையாடுவோம் அப்படின்ற ஒரு விஷயம் இவனுக்கு இல்யூஷனா வந்ததால அதை மனசுல வச்சுக்கிட்டு அந்த மங்கி போன கத்தியை வச்சு அவனோட கையை
பாறையை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வெட்டி அந்த பாறையோட இடுக்குலேருந்து தப்பிச்சிடுறான். தப்பிச்சு கரெக்டாக மேலே வந்துடுறான். மேலே வந்து பார்க்கும்போது தான் தெரியுது அந்த பாறைக்கும் கீழே கிட்டத்தட்ட ஒரு 60 அடி கிட்ட இருக்கு. அந்த 60 அடி கீழே இறங்கி ஆகணும் அப்படின்னு பார்க்கும்போது தான் அந்த இடத்துல கரெக்டாக ரோப்பை கட்டுற மாதிரி ஒரு ஆங்கிள் இருக்கு. அதை பார்த்தோன்னே எனக்கு பயங்கர சந்தோஷம் தாங்க முடியவே இல்லை. அந்த ஆங்கிள் கடவுள் வந்து நமக்காக தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னு அந்த ஆங்கிளுக்கு ஒரு முத்தத்தை கொடுத்துட்டு அதுலயே ஒரு ரோப் ஒன்று கட்டி அந்த ரோப் வயல அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்கி வந்துடுறான். இறங்கி வந்து பார்க்கும்போது தான் ஒரு குட்டை தண்ணிக்கு அந்த குட்டை தண்ணி பார்த்த உடனே அப்படியே அதிலே விழுந்துடுறான். அதிலே விழுந்து தண்ணியை குடிச்சிட்டு இவனுடைய வாட்டர் பாட்டில் வச்சுப்பான் பாத்தீங்களா, அந்த வாட்டர் பாட்டில் தண்ணியை பிடிச்சிட்டு அங்கிருந்து மெல்ல மெல்ல அப்படியே நடந்து போயிட்டே இருக்கிறான், வழியை கூட பொருட்படுத்தாம. ஏன்னா இவனோட கையில வந்து பிளட் அதிகமாக லீக் ஆகிட்டே இருக்கு. கிட்டத்தட்ட மயக்கம் ஒரு நிலைமையில இருக்கான். அப்படியே கொஞ்சம் தூரம் போன உடனே அப்படியே டயர்டாகி கீழே படுத்துக்கிறான். அப்பதான் தூரத்துல ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒரு பையன் ஒருத்தர் பாக்குறான். இது கூட வந்து இவனுக்கு இல்யூஷன் மாதிரி தான் தெரியுது. ஆனா அது இல்யூஷன் கிடையாது. உண்மையுமே அந்த இடத்துல ஒரு 3 பேர் வராங்க. இதை பார்த்த உடனே இவனுக்கு வந்து சந்தோஷம் தாங்கவே முடியல. அவங்க இவன் கிட்ட வந்த உடனே நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு இருக்கான். கண்டிப்பா நமக்கு ஒண்ணுமே ஆகாது, நம்ம வீட்டுக்கு நம்ம போயிடுவோம் அப்படின்னு. உள்ளுக்குள்ள ஒரு பக்கம் சந்தோஷமா இருக்கு. அவங்க இவன் கிட்ட வந்த உடனே இவனுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி கொடுக்குறாங்க. இவனுக்கு ஏற்கனவே தாகம் அதிகமா இருக்குல்ல, அந்த தண்ணி எல்லாம் பயமா குடிக்கிறான். அந்த தண்ணி குடிச்ச உடனே நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றான். இந்த மாதிரி நான் வந்து ஒரு ட்ரிப் வந்தேன். அந்த ட்ரிப்ல என்னோட கையை வந்து ஒரு பாறைக்கு நடுவில் மாட்டிக்கிச்சு. என்னோட கையே போனா போன கொஞ்சமே வெட்டிட்டு அங்கிருந்து நான் தப்பிச்சு வந்தேன் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்கான். அப்பதான் ஹீரோ அந்த லேடி கிட்ட நீங்க தூரத்துல போயிட்டு யாராவது இருக்காங்களா பாருங்க அப்படின்னு சொல்லி அந்த லேடி அவங்களோட பையனை அனுப்பிடுறான். அப்போ அந்த லேடியோட ஹஸ்பண்ட் மட்டும் ஹீரோவை அப்படியே கை தாங்க கூட்டு போயிட்டே இருக்காங்க. ஆனா இருந்தாலும் அவனோட கையில அப்படியே பிளட் அதிகமா லீக் ஆகிட்டே இருக்கு. ஸோ கொஞ்சம் தூரம் போன உடனே அந்த இடத்துக்கு ஒரு சில பேர் இதே போல ட்ரிப் வந்திருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களும் அங்க வந்துடுறாங்க. அதே சமயத்துல அந்த இடத்துக்கு ஹெலிகாப்டர் வந்த உடனே இவன் வந்து ஸ்ட்ரக்சரோட ஏத்தவே இல்லைங்க, நானே வந்து ஹெலிகாப்டர்ல ஏறிக்கிறேன் அப்படின்னு இவனாவே வந்து ஹெலிகாப்டர் ஏறிடுறான். ஸோ இப்போ எப்படி சீனை கட் பண்ண ஹீரோவை ஹாஸ்பிட்டல காமிக்கிறாங்க. டாக்டர்லாம் எல்லாம் சேர்ந்து அவனோட உயிரை காப்பாத்திடுறாங்க. இவன் எப்பவும் போல அந்த சாகச ட்ரிப் பண்ணிட்டு தாங்க இருக்கான். ஆரம்பத்துல எவ்வளவு ஒரு ஆக்டிவா இருந்தாலும் அதே ஆக்டிவ் இப்பவும் இருக்குது. ஆனா இவனுக்கு கை போனதை கூட பொருட்படுத்தவே இல்லை. ஸோ இப்போ இவன் அவனோட ஒய்ஃபா அவனோட பையன் கூட பயங்கர சந்தோஷமா இருக்கிறது காட்டி இந்த படத்தை இங்கேயே முடிக்கிறாங்க. ஸோ இப்போ அப்படி சீனை கட் பண்ணா இவன் தாங்க உண்மையான ஆர்வம். இவனுடைய லைஃப்ல தான் 2003 இப்படி ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு. அதைத்தான் இப்போ நம்ம படம் எடுத்து காமிச்சிருக்காங்க. இந்த படத்துல இருந்து நம்ம கத்துக்க வேண்டிய விஷயம் என்னன்னா ரெண்டு விஷயம் தான். நம்ம எங்க போனாலும் அதை யார்கிட்ட சொல்லிட்டு போகணும். ஒண்ணு ஃபேமிலி கிட்ட சொல்லிட்டு போகணும், அப்படி இல்லையா ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு போகணும். இவன் யார்கிட்ட சொல்லிட்டு போயிருந்தா கூட இவனுடைய கை போயிருந்திருக்காது. யார்ட்டையுமே சொல்லாம போனதுனாலதான் அவனோட கை போயிருக்கு. ஸோ இதுல இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா அந்த மன தைரியம் சொல்லுவாங்க பாத்தீங்களா, அதுக்காகவே இவனை பாராட்டே ஆகணும். ஏன்னா நம்ம கண்டிப்பா சாக மாட்டோம், நம்ம தப்பிச்சு வீட்டுக்கு போயிடும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில தான் அவனோட கையை போகணும் கையை துண்டாக்கி அங்கிருந்து தப்பிச்சு வந்திருக்கான். ஸோ ஒருவேளை உங்களோட கையை இந்த மாதிரி பாறைகளுக்கு இடுகளை மாட்டியிருந்தா நீங்க என்ன பண்ணியிருந்திருப்பீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் வேற ஒரு நல்ல படத்தோட வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.